ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேகர்ஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும், அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம கிரேட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை எடுத்து அதை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லட்டினா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகணுன்னே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, அதில் பாதி அளவு மட்டும் ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மேலே டாப்பிங்ஸுக்கு இந்த மாதிரி டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மேலே origanao சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ரிமைனிங் இருக்கிறத இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் origanao சீசனிங்கும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா குக்காகி வரட்டும். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் எக்கு நல்லா இந்த மாதிரி குக்காகி வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம சீஸ் கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 3 கியூப் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பரான எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பீஸா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக குக்காகி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.